தற்போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். போராட்ட களத்திற்கு திமுகவா செல்லவில்லை, இந்த அரசுதான் போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளி இருக்கின்றது. இதுவும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். முதல்வர் வருகின்ற பொழுது சாலையிலே ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை விட கரூரிலே ஏற்பட்ட சம்பவத்திற்கு 41 உயிர்கள் பலியானதை விட இது ஒன்றும் பெரியதல்ல. தமிழ்நாட்டினுடைய மனித வளம் காக்க, தமிழ்நாட்டினுடைய போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட, தமிழகத்திலே இருக்கின்ற அமைச்சரவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரே போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடியதில் என்ன பலன்? தன்னுடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற போதை ஆசாமிகளுக்கு அறிவுரை சொல்ல இயலாத முதல்வர் போதை ஒழிப்பிற்காக ஓட்டப்பந்தயம் நடத்தி என்ன பலன்? அதற்காகத்தான் மக்களுடைய விழிப்புணர்வுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இதுவும் மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக அல்ல. நாங்கள் கேட்ட இடத்தில் முறையாக அனுமதித்திருந்தால், அங்கேயே கூட இது போல அனுமதித்திருந்தால் ஒரு கோஷம் போட்டு கலைந்து சென்றிருப்போம். தடுக்கின்ற பொழுதுதான் இது காட்டாற்று வெள்ளம் திராவிட முன்னேற்ற கழகம் பல தடைகளை கடந்து வருகின்ற இயக்கம். இது நீரோடை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அச்சுறுத்தலால், மிரட்டல்களால் அணிபடையை வைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு ட்ரெய்லராக இன்றைக்கு காட்டியிருக்கின்றோம். நிச்சயமாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அவர் கொக்கையின் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்று ஆய்வறிக்கை கேட்க வேண்டும். இந்த பாடம் தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதால் தான் இதை வற்புறுத்துகிறோம்.